இப்போ கடகராசிக்காரர்களோட பிறப்பின் கர்மானா என்னவா இருக்கு? சின்ன வயசுல தந்தையை இழந்து நிற்கிறது, இல்லை தந்தை இருந்தாலும் பொருளாதார ரீதியாக இவங்களோட பொதுவான வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஒன்றும் பெருசா கஷ்டங்கள் துன்பங்கள் அதெல்லாம் அனுபவிச்சிட மாட்டாங்க. ஆனா இந்த 2.5 வருட கால பொதுவா இவங்களுக்கு தன வரவுன்றது எப்படி இருக்கும்? கடகராசிக்காரவங்களுக்கு அரசியல் அரசாங்கத்தால வருமானம் உண்டு. ஃபோக்கஸ் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்பிரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா பாரம்பரிய ஜோதிடர் சூர்யா தேவராஜன் அவர்கள் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேம். பொதுவாகவே நம்ம லைஃப்ல தினமுமே ஒவ்வொரு விதமான மனிதர்களை நம்ம பார்க்கும் போதெல்லாம் என்ன ஒவ்வொருத்தரும் ஒரு தினசா இருக்காங்களே அப்படின்னு கூட யோசிப்போம். ஆனா ஒருத்தரை பார்க்கும்போதே இவங்க இந்த ராசிக்காரர்கள் தான் அப்படின்னு நம்மளால கெஸ் பண்ண முடியுமா மேம்? கண்டிப்பா முடியும் மேம். 12 ராசிகள் இருக்கு, 27 நட்சத்திரங்கள் இருக்கு. ஆப்வியஸ்லி சந்திரன் தான் மனோகாரகன். ஓகேங்களா? இந்த சந்திரனுடைய நிலைப்பாட்டை வச்சுதான் நம்ம ராசிகளை பிரிச்சு ஒவ்வொரு மனுஷங்களும் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி வகைப்படுத்தலாம். பார்த்த உடனே பழகின உடனே மேக்சிமம் ஒரு 1 hour 2 hour நீங்க ஒரு மனுஷன்ட்ட போய் யார்ட்டையோ பேசுறீங்க அப்படின்னாவே இவங்க இந்த ராசியா இருப்பாங்களோ அப்படின்னு 75% கெஸ் பண்ணிடலாம். கண்டிப்பா. ஏன்னா அந்த கிரகங்கள் தான் நம்மளை ஆட்டி விக்குது. எந்த கிரகம் எங்க பலப்பட்டு இருக்கோ, நம்ம ஜாதகத்துல எந்த கிரகம் பலப்பட்டு இருக்கோ அதற்கு உண்டான குணாதிசயங்கள் நமக்கு இருக்கும். கண்டிப்பா. இப்போ ஒரு வாழ்வியல் எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? இப்போ ரீல்ஸ் பாக்குறீங்க, இன்னைக்குள்ள ஜெனரேஷன் ரீல்ஸ் பாக்குறீங்க. அப்படி பார்க்கும்போது இன்ஸ்டாகிராம்ல இப்போ நீங்க ஒரு பியூட்டி ரிலேட்டட் ரீல்ஸா பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க சுக்ரன், நீங்க ஒரு ரிஷப ராசியோ இல்ல துலாம் ராசியாவோ இருக்கலாம். இல்லைன்னா உங்க சுய ஜாதகத்துல சுக்ரன் பலமா இருப்பார். ஓகேங்களா? ஒரு ஃபைட்டு இல்ல ஒரு காரசாரமான விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா செவ்வாய், அடிதடி ஃபைட்டு அந்த மாதிரியான விஷயங்கள் பாத்தீங்கன்னா செவ்வாய். போலீஸ் ரிலேட்டடா பாத்தீங்கன்னா, அரசியல் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட ரீல்ஸா பார்த்தா சூரியன். அது மாதிரி 9 கிரகமும் உங்களை ஒரு ஆன்மீகமா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கேது, குரு பகவானும் பலப்பட்டு இருப்பார். இல்ல நல்ல பேச்சாளர்கள், மேடை பேச்சாளர்களோட பேச்சை பாத்தீங்கன்னா இங்க குரு பலம். ஓகேங்களா? நல்ல காமெடி சமையல் எல்லாத்தையும் கலந்து கட்டி பாத்தீங்கன்னா இங்க புதன் இருப்பார். இந்த மாதிரி உங்களை ஆட்டி வைக்கிறது, இந்த மனுஷங்களை பொதுவாக ஆட்டி வைக்கிறது 9 கிரகங்கள். அவங்களை தாண்டி நம்ம எங்கேயுமே போக முடியாது. கண்டிப்பா மேம். இப்போ ஒவ்வொரு ராசிகளுக்கும் அவங்களோட பிறப்பின் கர்மா எப்படி இருக்கு, அவங்கள பார்த்த உடனே நீங்க இந்த ராசிக்காரர்கள் தானா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, அவங்க கூடவே சேர்த்து அவங்களோட வாழ்க்கைகள் குணாதிசயங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மேம். அடுத்ததா கடகராசிக்காரர்கள் அவங்கள பார்த்த உடனே அவங்க கூட இருக்கிற ஆட்கள் நீங்க கடகராசிக்காரர்கள் தானே அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா ஏதாவது யூனிக்கான விஷயங்கள் இருக்கா அவங்க கிட்ட? கண்டிப்பா கடகத்துக்கு யூனிக்னஸ் இருக்கு. என்னன்னா, இப்போ ஒரு 10 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், அதுல கடகம் மட்டும் இப்போ நீங்க ஒரு துப்பட்டா மிஸ் பண்ணிடுறீங்க, உங்க போனை மிஸ் பண்ணிடுறீங்க, பெண்ணை மிஸ், இந்தா இது உன் துப்பட்டா, இது உன்னுடைய பெண், இது உன்னுடைய போன் அப்படின்னு கரெக்டா யாருடையதுன்னு எடுத்து கொடுத்தா அது கடகம். ஓகேங்களா? உனக்கு இது பிடிக்கும், உனக்கு அது பிடிக்கும். இப்போ நான் சூர்யா வரேன், சூர்யா நீ வரியா, என்னை ஏன் பார்க்க வரல, என்கிட்ட ஏன் பேசல, இந்த மாதிரி கோச்சுக்கிட்டா ஒரு தாயன்பு. கடக வீடு சந்திரனோட வீடு, தாயோட வீடு. ஓகேங்களா? சந்திரன் வெரி ஃபாஸ்டஸ்ட் மூவிங் பிளானட். 9 பிளானட் சந்திரன் தான் ஃபாஸ்டஸ்ட் மூவிங் பிளானட். அது போல அவங்க மனசு அப்படியே குடுகுடுன்னு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. சந்திரனை ஆறுன்னு சொல்லுவோம், நீர்நிலை, ஓடுகிற தண்ணீர் தான். அதாவது 3 தண்ணீர் ராசி, ஜலராசி இருக்கு, நீர் ராசி. இல்ல கடகம் தான் ஓடுகிற தண்ணீர் ஆறு. அது எப்படி ஓடுற தண்ணியில பாசி படியாது. இப்ப தேங்கி இருக்கிற குளம் குட்டையில பாசி படி, ஓடுற தண்ணியில எப்படி பாசி படியாதோ அது போல கடகராசி மனசுல ஒண்ணுமே இருக்காது. கள்ளங்கபடம் இல்லாத வெள்ளேந்தி நம்ம என்ன சீக்ரெட்ஸும் அவங்க சீக்ரெட்ஸ் நிக்கவே நிக்காது. கடகத்துக்கிட்ட சுத்தர நிக்காது. சொல்றோன்னே தெரியாம சொல்லிட்டு வந்துருவாங்க. சொல்லணும்னு நினைச்சு சொல்றது கிடையாது, தெரியாம சொல்லிட்டோமே அப்படின்னு அவங்க சீக்ரெட்டை இவங்க கிட்ட ரிவீல் பண்ணிட்டோமேனா அதுக்கப்புறமா யோசிப்பாங்க. இதெல்லாம் கடகம்ங்க. மற்றபடி ரொம்ப நல்லவங்க, ரொம்ப குழந்தை மனசு, ரொம்ப தாயன்பு, இதெல்லாம் கடகராசிக்காரங்களுடைய. கண்டிப்பா மேம். இப்போ கடகராசிக்காரர்களோட பிறப்பின் கர்மானா என்னவா இருக்கு? கடகராசி மோஸ்ட்லி சின்ன வயசுல தந்தையை இழந்து நிற்கிறது, இல்லை தந்தை இருந்தாலும் பொருளாதார ரீதியா கஷ்டம், இல்லை தந்தையோட மாரல் சப்போர்ட்டு கடகத்துக்கு, அதாவது எல்லாருக்கும் கிடையாது, இது தான் கர்மா. இதுதான் உங்களுடைய கர்மா. மெஜாரிட்டியா இந்த தந்தை வழி உறவுகள், இல்ல சித்தப்பா பெரியப்பா கிட்ட இருந்து அன்பு இருக்காது, தந்தை வழி அத்தைகளால அன்பு இருக்காது, தந்தையால ஒரு சின்ன இல்ல தந்தைக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும். இது கடகத்துக்கு அதிகமா இருக்கும். இது அவங்க பிறவி கர்மா. அடுத்தவங்களை டேக் கேர் பண்ணிக்கிறதுக்காகவே பிறந்து அதை நம்ம அம்மா எப்படி நம்ம அவங்களை எவ்வளவு உதாசீனப்படுத்தினாலும்
நமக்கான விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. திருப்பி நம்ம கொடுக்கணும்னு அவசியம் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. அது போல எக்ஸ்பெக்டேஷன் கடகத்துக்கிட்ட அதிகமா இருக்காது. எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரே விஷயம் வீட்டுல எல்லாருக்கும் முடியலன்னா அம்மா பார்த்துப்பாங்க. அம்மாவை போய் நம்ம யாருமே பாக்குறது இல்ல. அவங்க முடியாம பார்த்தா நமக்கு அது கேஷுவல் ஆயிடும். யூஸ்வலா உடம்பு சரியில்லையா டேப்லெட் போட்டுக்கோ அந்த மாதிரி கடகத்தை சொல்லிட்டு போயிடும். அது அவங்களுக்கு பழகியும் போயிடும். ஆனா ஒரு நிமிஷம், ஒரு நாள், ஒரு அரை நாள் அவங்கள பாருங்களேன், அது நமக்கு வந்து 1000 மடங்கு திருப்பி 1000 டைம்ஸ் ரிட்டர்ன் பண்ணுவாங்க. அதுதான் கடகம். நீங்க ஒரு 1 மினிட் லவ் பண்ணீங்கன்னா அவங்க அது வாழ்நாள் ஃபுல்லா உங்களை லவ் பண்ணிட்டு லைஃப் டைம் லவ் வந்து கடக ராசி. நல்ல ராசி. மனசை மட்டும் கண்ட்ரோல் பண்ணும். ஏன்னா சந்திரன் மனோகாரகன். மனசை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணும். மனசு கலங்கிக்கிட்டே இருக்கும். டிப்ரெஷன் இருக்கும். எப்போவுமே டிப்ரெஷன், எப்போவுமே ஸ்ட்ரெஸ், ஏதாவது திங்கிங். அழுகிறதுக்கு வந்து எனக்கு ரீசனே இல்லை அப்படின்னா செத்து போன பாட்டியை நினைச்சு அழுதுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் கடகம். எப்போவோ செத்த பாட்டியெல்லாம் நினைச்சு அழுதுட்டு ஞாபகம் வந்து அழுகிறது கடகம். கண்டிப்பா. இவங்களோட பொதுவான வாழ்க்கை எப்படி இருக்கும்? கடகராசிக்கு வந்து அதான் ஓடுற தண்ணி மாதிரி, நீரோடை மாதிரி லைஃப். அது போற போக்குல கோ வித் த ஃப்ளோ. அதுதான் வந்து கடகம். ஒன்றும் பெருசா கஷ்டங்கள் துன்பங்கள் அதெல்லாம் வந்து அனுபவிச்சிட மாட்டாங்க. ஆனா இந்த 2.5 வருட காலகட்டத்துல அஷ்டமச்சனியால கதறி புழுகி இது போய் வேலை போயிடுச்சு, அது போயிடுச்சு, இது போயிடுச்சு, வாழ்க்கை துணை போயிட்டாங்க, குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லை, இது எல்லாம் கடகம் வந்து பார்த்துட்டாங்க. இனிமே கடகராசிக்கு நல்லா இருக்கும். இனி வரப்போகும் காலகட்டங்கள் ரொம்பவே சூப்பரா. அடுத்து இந்த குருவெல்லாம் வந்து உச்ச பலம் பெற்று உட்கார போறாரு தன்னுடைய ராசியில. கண்டிப்பா கடக வீட்டுல உட்கார போறாரு. ஸோ தட் நல்லா இருக்கும். அது பார்வை விழுகிற இடம். உட்கார இடத்தை விட பார்வை விழுகிற இடம் வந்து 5, 7, 9 இல்லையா? ரொம்ப சூப்பரா சந்தோஷமா இருப்பீங்க கடகராசிக்காரங்க. கண்டிப்பா மேம். கேட்கும் போதே நல்லா இருக்கு. சந்தோஷமா இருக்க போறீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. இவங்களோட திருமணம் சார்ந்த விஷயங்கள், குழந்தை சார்ந்த, அதாவது குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள், இதெல்லாம் எப்படி இருக்கு? திருமணம்னு பார்த்தா இப்போ 7க்குரியவரா சனி. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் லேசினஸ் இருக்கும். அதாவது வாழ்க்கை துணைக்கு கொஞ்சம் லேசியாக இருப்பாங்க. ஆனால் நல்ல வேலை பார்க்குறவங்க, நல்ல தொழில் பண்ணுறவங்க, இப்போ பிஸ்னஸ் பீப்புள் இல்லை வேலைக்கு போகிறவங்கன்னா கடகராசிக்காரவங்களோட பார்ட்னர் வந்து நல்லா வேலை பார்க்குறவங்களா இருப்பாங்க. இல்லை கடகம் ஒரு பிஸ்னஸ் பண்ணுதுன்னா ஈக்குவல் டஃப் கொடுப்போம். டஃப்னு இல்லை வந்து நல்லா ஒய்ஃபை வந்து சப்போர்ட் பண்ணி மேலே கொண்டு வரதெல்லாம் கடகத்துக்கு அமையும். இன்னொன்று வந்து ரொம்ப கொஞ்சி பார்த்துப்பாங்க. அதாவது கடகராசியுடைய பார்ட்னர் வந்து ரொம்ப இஷ்டப்பட்டு பார்த்துப்பாங்க. நைட்டு 12 மணிக்கு ஃபுட்டு கேட்டாலும் வாங்கி தரதெல்லாம் கடகராசி ஒய்ஃபுக்கு. நைட்டு 2 மணி 3 மணிக்கு எழுப்பி எனக்கு சாப்பாடு பசிக்குதுனாலும் போய் வாங்கிட்டு வந்து கொடுக்குறதெல்லாம். அப்போ எல்லா பெண்களும் கடகராசி ஆண்களை தான் கல்யாணம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சோறு உண்டு. எது இருக்கோ இல்லையோ சாப்பாடு வந்துடும். இது வந்து கடகத்தோட வந்து ஒரு தனி குணம். சாப்பாட்டுக்காக திட்டவே மாட்டாங்க. உனக்கு என்ன சாப்பாடு தானே வேணும், வாங்கி தரேன். ஏன்னா அது சந்திரன்னா உணவு சாப்பாடு. இது பாருங்க, நிறைய பெண்கள் எனக்கு இந்த கமெண்ட்ஸ்ல வந்தது. அதாவது ஆமா என் ஹஸ்பண்ட் நான் எப்ப கேட்டாலும் என்ன கேட்டாலும் நான் எங்கெங்கயோ போய் டிராவல் பண்ணி சாப்பிடணும்னு நினைப்பேன், அதெல்லாம் வாங்கி தருவாங்க. அதெல்லாம் கடகம் நல்லா கேர் பண்ணி. கண்டிப்பா மேம். பொதுவா இவங்களுக்கு தனவரவுன்றது எப்படி இருக்கும்? ஏன்னா ஒவ்வொருத்தரோட ஜாதகத்தை பார்க்கும்போதுதான் தனவரவு தெரியும். ஆனா பொதுவான தனவரவு எப்படி இருக்கும்? பொதுவான தனவரவு அரசியல், அரசாங்கம், அதுல வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். அண்ட் தென் டீச்சிங், அது போல் சந்திரனுடைய காரக தொழில்கள் வந்து அமையலாம். அடுத்து அழகு சம்மந்தப்பட்ட துறை அதெல்லாம் அமையும். வக்கீல், அட்வொகேட்டு, அதுலேயும் வந்து கவர்மெண்ட்டில் நல்லா ஜொலிச்சு வருவாங்க. மேக்ஸிமம் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுங்க. அந்த கடகராசிக்காரவங்களுக்கு அரசியல் அரசாங்கத்தால் வருமானம் உண்டு. அதனால ஒன்று பாலிடிக்ஸ் இல்லை கவர்மெண்ட் ரிலேட்டட் எக்ஸாம்ஸ், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி அதெல்லாம் அட்டன் பண்ணுங்க. மற்றவங்களுக்கு இருக்கிறத விட நமக்கு பாஸ் பர்சன்டேஜ் கூட. அது சுய ஜாதகமும் வேணும், இருந்தாலும் வந்து பொதுவாகவே பலன்கள் கூட இருக்கும். கண்டிப்பா மேம். இப்போ இவங்க கிட்ட, கடகராசிக்காரர்கள் கிட்ட ஒரு விஷயம் மைனஸா இருக்கு, இந்த ஒரு விஷயத்த மாத்திக்கோங்க, நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கு, இருந்தாலும் இந்த ஒரு நெகட்டிவ்னால உங்க வாழ்க்கை கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன விஷயத்த மாத்திக்கலாம்? ரொம்ப டெட்டடிக்கு இறங்கி போய் எல்லாரையும் கவனிக்காதீங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து அதோட அர்த்தம் வந்து புரியும். நீங்க ரொம்ப கேர் பண்ணிக்கிறது ஒரு சிலருக்கு புரியும். ஒரு சிலர் அதை உபயோகப்படுத்திப்பாங்க, இல்லை துஷ்பிரயோகம் பண்ணுவாங்க. அதுவே உங்களுக்கு தெரியாம இவங்க ஈஸி யூஸபிள் அப்படின்னு சொல்ற மாதிரி. அதாவது மேசம் வந்து யூஸ் ஆகும், அது வேற மாதிரி யூஸ் ஆகும். போய் உட்காந்து அடுத்தவங்களுக்கு பணிவிடை செஞ்சுட்டு இருக்காது மேசம். அவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லி கொடுப்பாங்க, அவ்வளவுதான். ஆனா கடகம் வந்து அப்படி இல்லை, எவ்ரி திங் பண்ணும். ஒரு எனக்கு எல்லாம் சாப்பாடு கொடு, எனக்கு ட்ரெஸ்ஸு பண்ணி கொடு, எவ்ரி திங். ஒரு அம்மா மாதிரி கேர் பண்ணிப்பாங்க. ஸோ அதிகம் அடுத்தவங்களுக்கு பயன்படுற மாதிரி நீங்கள் உங்களுடைய நேரத்தை உங்களுக்காக செலவு பண்ணி உங்கள் கெரியர், உங்கள் லைஃப், உங்களுடைய சுகபோகத்துக்கு, அதாவது உங்களுடைய உடம்பு மனசு
சாப்பாடு அதுக்கு வந்து நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா நல்லா பெட்டரா இருப்பீங்க. கண்டிப்பா 12 ராசிகளுக்குமே அவங்களோட பொதுவான வாழ்க்கை எப்படி இருக்கும், உங்களோட பிறப்பின் கர்மா இதாக தான் இருக்கு. சில விஷயங்கள் நெகட்டிவா உங்ககிட்டயும் இருக்கு. நீங்க நல்லவங்க தான் இருந்தாலும் சில விஷயங்கள் நெகட்டிவா இருக்கு. அதை மாத்திக்கிட்டா உங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ராசிக்கும் ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றிம்மா. ரொம்ப நன்றிம்மா. வணக்கம்.